ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எங்க குரலா இருக்காங்களா? காவி சாயம் அடிக்கும் போது நோ கமெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க போறாங்க. இவங்க எங்க குரலா? எளிய மக்கள்லாம் யாரு? மனசுல மேட்டுக்குடி மனப்பான்மையும் வாழ்க்கையில எளிமையா இருக்கும் மக்கள் எளிய மக்கள் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுடைய சித்தாந்தத்தோட அண்ணா கொண்டு வந்து அன்னைக்கு ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபரை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாருன்னா அவர் எளிய நபர். வெறும் அங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்கே. அப்ப இன்னைக்கும் அவர் எளிய மக்களுடைய குரல் தானா? எளிய மக்கள்லாம் அங்கிருந்து வரது இல்ல, அவங்க குரலா இருக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு அவங்க இல்ல. இப்ப நீங்க திமுக கூட இருக்க வரைக்கும் தான் உங்களால கொள்கை பேச முடியும். நீங்க எங்களை பல இடங்கள்ல எங்களை விமர்சிச்சிருக்கீங்க, எங்களை வழி நடத்திருக்கீங்க, நாங்க தப்பு பண்ணும்போது எங்களை கேள்வி கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் மறுக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அது மக்கள் சார்ந்த திட்டங்களா இல்ல அப்படின்றப்ப நீங்க பல வாட்டி எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுக்காக நம்ம பல இடத்த விட்டுருக்கோம். பாமக உள்ள வரும்போது விசிக வெளியே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. பாமகவை நாங்க விட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். விசிக திருமாவளவன் எங்களுக்கு தோழர் மாதிரி நாங்க நினைச்சோம். தோழர்னு சொன்னோம். இப்பயும் அந்த நிலைப்பாட்டில் மாறல. முதலமைச்சர்கள் வாழ்த்துக்கள் தான் சொன்னாரே தவிர எந்த விதத்திலையும் அவர் வஞ்சிக்கல. நீங்க ஒரு வெற்றியை பார்க்கல, நீங்க வந்து ஒரு வீழ்ச்சி நேரத்தில் இருக்கும்போது நாங்க உங்களால படிச்சிருக்கோம்ல, நாங்க அப்புறம் படிச்சு பலன் பெற்று என்ன பிரயோஜனம்? நாங்க வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு வெளிநாட்டை வேலை பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு காரணமான நீங்க இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்த வந்து சின்ன பசங்க வந்து உங்களை தட்டி பார்க்கும் போது எங்களால் சும்மா இருக்க முடியாது, நாங்க உங்க கூட நிற்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். ஜென்சி டிஎம்கேவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான திரு ஹேமந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். தாவேகாவுக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, இல்லை இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்க, அதிகப்படியான இளைஞர்களுடைய வாக்கு வந்து தாவேகாவுக்கு போயிருக்கு அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. திமுகவுக்கு இளைஞர்கள் மத்தியில் வாக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது, இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இந்த 1000 பேர் பார்த்தீங்கல்ல, இதில் பெரும்பான்மையாக வந்தது இளம் வயது பெண்கள், ஆண்கள். மோஸ்ட் ஆஃப் தே யங்ஸ்டர்ஸ் முழுசாக போயிடுச்சு. இளைஞர்களே அவங்க ஏதோ ஜென்சின்ற வார்த்தைக்கு வந்து காப்பிரைட்ஸ் வாங்கி வச்ச மாதிரி இருக்குது. மொத்தமாகவே ஜென்சினாலே இங்கே தான். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த இளைஞர்கள் ரொம்ப அரசியல்மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள். இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கவனச்சிறதுனால சில பேர் போயிருக்காங்கன்னா ஆமாம் போயிருக்காங்க, ஆனால் அதுக்காக மொத்தமாகவே அங்கே தான் போயிடுச்சு. இல்லை, வாக்காளர்களை வந்து கவனச்சிதறல் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவங்க பர்பஸாக தானே ஓட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எம்எல்ஏ யாரும் தெரியுமா? எம்எல்ஏ யாரும் தெரியாது. விமர்சனம் யாரும் தெரியாதுல்ல. இல்லை, விமர்சனம் எனக்கு புரியுது, ஆனால் அதை கவனச்சிதறல் எப்படி நம்ம பொதுவாக சொல்லணும்? ஆமாம், எப்பயுமே சரி. ஒரு சினிமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது நம்மளுடைய கவனம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும். ஆப்வியஸ்லி இந்த வாட்டி ஓட்டு போட கவனம் ஈர்த்துக்கிறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதிகமாக கவனம் ஈர்த்துட்டாங்க அவங்க தாவேக்கு, அப்படி எடுத்துக்கலாமா நீங்க சொல்றது? அது எண்ட் ஆஃப் தி டே அது நிரந்தரமா. இப்போ திமுக பக்கம் சில இன்ஃப்ளூயன்சர்கள் நின்னாங்க, எலெக்ஷன் முன்னாடி நின்னாங்க, இன்னைக்கும் நிற்கிறாங்க, மாற்றம் இல்லை. இன்னைக்கு திமுக சப்போர்ட் பண்ண இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் வந்து கடவுள் மேல ஆணையா சொல்றேன், நான் சப்போர்ட்டே பண்ணல, இதையும் நாங்கள் பார்க்குறோம்ல. இன்னைக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாருமே இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வரல. அன்னைக்கு நாங்கள் திமுக சப்போர்ட் பண்ணோம்னா இன்னைக்கு மட்டும் இல்லை, 2023 முன்னாடியும் நின்னோம், இன்னைக்கும் நிற்கிறோம், இனிமேட்டும் நிற்போம். இது ஒரு நிரந்தரம். ஆதரவையோடைய எண்ணிக்கையை பொறுத்துன்றதை விட அந்த குவான்டிட்டி இருக்குல்ல, குவாலிட்டி இருக்குல்ல, குவான்டிட்டி வச்சு நம்ம சில விஷயத்தை முடிவு பண்ண முடியாது. குவான்டிட்டி நாங்கள் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணோம். நான் நேரடியாக தேர்தலில் பிரச்சாரமே பண்ணியிருக்கேன், திமுகவை சப்போர்ட் பண்ணி பிரச்சாரமே பண்ணியிருக்கேன். இன்னைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சி இல்லை. நான் எதுவுமே நான் ஐயோ திமுக பக்கம் நிற்கிறமே வேணா வந்து நான் சொல்கிறோம், எனக்கு பயம் இல்லை. நான் அதே பெருமையோடு தான் நிற்கிறேன். இந்த ஜென்சி டிஎம்கே மீட் இதெல்லாம் ஒட்டி ஒரு குற்றச்சம்பவம் ஒன்று. அதே இந்த ஜென்சி ஏஜ் கேடரில் வர்றவர் தான் திமுக கவுன்சிலருடைய பையன். அவர் பண்ணதையுமே வந்து இப்போது அதை விமர்சனத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் திமுக வந்து தோத்துருச்சு, அவங்க திரும்ப வர்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நினைக்கும் போது, இன்னொரு பக்கம் திமுகவினுடைய அடுத்தடுத்து நடக்கிற குற்றச்செயல்களோ இல்லை திமுக கட்சியில் நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கிறவங்களோ பண்ணுறதை வந்து விமர்சிக்க தானே செய்கிறாங்க. பர்சனலி எனக்கு வந்து தாவேக்கால இருக்க ஒரு நபர் இதை பண்ணிட்டாருன்றதுக்காக தாவேக்கா கட்சியே அப்படிதான்றதுலையும், அதிமுக கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இப்படி பண்ணிட்டாருன்றதால அதிமுக கட்சி அப்படிதான்றதுலையும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு, அதோடைய கொள்கை, அதுதான் முக்கியமே தவிர, ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஒர்க். அதுல ஒருத்தர் தப்பு பண்ணுவான், தனி மனித மிஸ்டேக் நடக்கும். திமுகலையும் நடக்கும், அதிமுகலையும் நடக்கும், தாவேக்கால நடக்கலையா? சரி, இதுக்காக தாவேக்காவுடைய இந்த ஒரு பர்சன் வர்ச்சுவல் வாரியர் தான் இப்படி பண்ணாருன்னு சொன்னா சரியா இருக்குமா? இல்ல அவங்க உடனே கட்சி வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொன்னா சரியா இருக்குமா? இல்லங்க, உடனே அவங்க இப்ப தாவேக்கால தவறு நடந்தா உடனே கட்சி விட்டு நீக்கிறது, பொறுப்பை விட்டு நீக்கிறது, இந்த மாதிரியான திமுக நடக்கவே இல்லை நீங்க சொல்றீங்களா?
திமுகவில் இந்த மாதிரி பொறுப்புல இருந்து நீக்கிறது நடக்கலையா? நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. இதை ரிப்பீட்டட்லி பேசுறதுக்கு பல நிறுவனங்கள் மறுத்துருச்சு. இதை பேசுறாங்க. இங்க வந்து இன்றைய முதலமைச்சர் எது செஞ்சாலும் அதிரடி, அன்றைய முதலமைச்சர் எது செஞ்சாலும் அமைதி. இப்படிதான் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இங்க நம்ம எந்த அளவுக்கு கவனத்தை வச்சிருக்கோம், இங்க எந்த அளவுக்கு கவனத்தை வச்சிருந்தோம். 2021 எலெக்ஷன் அந்த தேர்தல் முடிவு வரும்போது ஒரு முதலமைச்சர் முதல் 100 நாள்ல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிட்ட சகோதரர்கிட்ட கேட்டா தெரியுமா? கடைசி 100வது வந்து அனைத்து சாதனையும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டத்தில் அவர் பண்ணி பல பேருக்கு நியமன ஆணை கொடுக்குறாரு. எவ்வளோ பெரிய புரட்சி இன்னைக்கு யாருக்காச்சும் கேட்டால் தெரியுமா? ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, அடுத்த 100வது நாள் கழிச்சு இன்றைய முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்றதை அவங்க பேச ரெடியாக இருப்பாங்க. 100வது நாளாக செய்த சாதனை, அதிரடி முடிவு, ஆட்பறிக்கிறதா. ஸோ ஒரு வார்த்தைகளை வச்சு வர்ணஜாலம் காட்டுறது நிறைய பண்ணலாம். இப்போ பிரச்சனை இங்கே இருக்குது. ஒரு கட்சியில் நான் எங்கேயாச்சும் தப்பு நடக்குமானா நடந்திருக்கான். ஆனால் அவன் ஜென்சிக்கு டிஎம்கேக்கு வந்தாங்கன்னு ஏதாவது இருக்கா? ஜென்சி டிஎம்கேக்கு வந்தபோது இந்த இடத்தில் இவ்வாறு அவர் செய்து விட்டார், இந்த இடத்தில் விபத்து நடந்துவிட்டது, இந்த லைட்டின் மீது அவர் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தார், வரிசையில் இல்லாமல் முட்டி மோதி முன்னாடி வந்தார்கள், அங்கங்கு கிரீஸ் தடவப்பட்டிருந்தது, இப்படின்னு ஏதாவது நாங்கள் போட்டிருப்போம். நடந்துச்சா? ஒன்று நடந்துச்சா? நாங்கள் யாரையும் அங்கே அரேஞ்ச் கூட பண்ண தேவையில்லை. அவங்களாம் வந்தாங்க, ஆர்டராக நின்னாங்க, கையெழுத்து கிட்டத்தட்ட 1000 பேர் கையெழுத்து போடுறாங்க கொஞ்ச நேரத்தில். வெரி ஷார்ட் டைமில் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு 1000 பேர் உட்கார்றாங்க. 4 பக்கமும் வாலண்டியர்ஸ் நின்னாங்க, அவங்க பாட்டுன்னு வந்தவங்களை உபசரிச்சாங்க, போனாங்க, கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்ட அத்தனை போர்ட்லேயும் நீங்கள் என்ன வார்த்தை பார்த்தீங்க? தமிழ் வாழ்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இல்லை, அந்த கையெழுத்து போட்ட போர்ட்லையுமே இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அங்கே இருந்துச்சு. அந்த கையெழுத்து போட்ட போர்ட்லையுமே சில இமேஜஸ் சோஷியல் மீடியா நீங்களும் பார்த்துருப்பீங்க, நம்ம நேர்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாவோ இல்லைனா வந்து டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்ணியோ எழுதியிருந்ததெல்லாம் தகவல்கள் பார்க்குறோம்ல. ஓம் சக்தி பராசக்தி, இதுதான் இவங்க புத்தி. அதுதான் உண்மை. அங்கே அப்படி ஒரு வார்த்தை இல்லை. முதலமைச்சருடைய போஸ்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு உண்மையாக ஒரு அஃபீஷியல் போஸ்ட் எடுத்து அதில் அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு நீங்கள் எனக்கு ஜூம் பண்ணி காட்டிடுங்க. நான் இன்னையிலேருந்து அரசியல் பேசுறதை நிப்பாட்டிடுவேன். ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச். யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே தான் இருக்குது அந்த வார்த்தைன்னு சொல்லிட்டு அதிகாலத்தில் தான் அந்த நோட் இருக்குது, நான் எடுத்து போடுவேன். அந்த பேப்பர் எங்ககிட்ட இருந்து எங்கே போகல, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். அப்படிலாம் ஒரு வார்த்தையே அங்கே கிடையாது. அவங்க ஏஐ வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. நாங்கள் அந்த போர்டில் உண்மையாக நாங்கள் என்ன எழுதுவோம்னா, தீ பரவட்டும்னு அண்ணா சொன்ன வார்த்தை எழுதுவோம். உடன்பிறப்பே ஒன்றினும், இந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு தெரியும். அது தமிழ்நாட்டுக்கான வார்த்தை. தமிழ் வாழ்க, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு, இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை. இதை தான் நாங்கள் எழுதணும். ஏஐயில் வந்து அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்பாட்டில் வந்து உண்மையிலே சொல்கிற ஒரு தாவேக்காரங்க எழுதியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அறிவாலயத்துக்குள்ளே வந்து எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை எழுதுறீங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தானே. நாங்கள் இப்போயும் அதான் சொல்கிறோம். அடுத்த வாட்டி அறிவாலயத்துக்குள்ளே நிகழ்ச்சி வைக்கிறோன்னா தாவேக்கா நண்பர்கள் அன்போடு அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய அம்சா வேலைக்குள்ள அங்கே காட்டவும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மினிஸ்ட்ரி அலாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக மினிஸ்ட்ரி எல்லாமே அலாட் பண்ணிட்டாங்க. நிறைய இளைஞர்களுக்கு வந்து தாவேக்காருடைய இந்த அரசு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷன் டிஎம்கேலையோ இல்லை ஏடிஎம்கேலையோ இல்லை. இப்போ நிறைய இளைஞர்கள் எஸ்பெஷலி ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க இருக்கிறாங்கன்ற பார்வை மக்கள் மத்தியில் இருக்குது, சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு இளைஞர்களுக்கு. நான் இதுக்கு ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன். இவங்க இதுக்கு முன்னாடி மக்கள் போராட்ட களத்தில் யாராக இருந்தாங்கன்றது என்னுடைய அப்பத்துலேருந்தே கேள்வி. இப்போ வரைக்குமே அதுக்கு ஆன்சர் தெரியல. இவங்க படித்து முடிச்ச டிகிரியில் இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது, அதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது நியூஸில் வரதை விட்டுருங்க, அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல. இல்லை சொல்கிறேன், துறையில் போயிட்டு கேள்வி கேட்கும் போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க இது இங்கே எழுதியிருக்கு, இங்கே இது மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு, இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாங்க. இன்னொருத்தங்க கிட்ட குப்பையை எங்கே கொட்டியிருக்கே, அப்படி இது மைனிங்கோ இதை பண்ணலான்றப்ப இங்கே இருக்க குப்பையை இங்கே கொண்டு போய் கொட்டலான்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஒரு எமோஷ்னலான ஒரு பெண்ணுக்கு ஒரு ரீதியான குற்றச்சாட்டு நடந்திருக்கு. இதை பற்றி ஒரு பெண்ணாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது எதுனாலும் பொலிட்டிக்கலாக கேள்வி கேட்காதீங்கன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே எளிய மக்கள். ஆனால் எளிய மக்களுடைய குரலாக இருக்காங்களா? எங்கள் குரலாக இருக்காங்களா? காவி சாயம் அடிக்கும் போது நோ கமெண்ட்ஸ்னு ஒருத்தவங்க போகிறாங்க, இவங்க எங்கள் குரலா? எளிய மக்கள்லாம் யார்? மனசில் மேட்டுக்குடி மனப்பான்மையும் வாழ்க்கையில் எளிமையாக இருக்கவங்க மக்கள் எளிய மக்கள் கிடையாது. இந்த தமிழ்நாட்டுடைய சித்தாந்தத்தோட அண்ணா கொண்டு வந்து அன்றைக்கி ஒரு குதிரை ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபரை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சார்னா அவர் எளிய நபர். அவர் தமிழ்நாட்டுடைய அரசியலை முடிவு பண்ண ஒரு முக்கியமான நபர். பண்ணையாரை வீழ்த்தி வந்தார், உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கழகத்தில் இருந்திருப்பார், கட்சிக்காக அப்படி ஒரு கெத்தா நின்றுப்பார். அன்னைக்கு காமராஜை தோக்கடித்தவர் ஒரு மாணவர் சங்க தலைவர். இவங்களாம் எளிய மனிதர்கள் தான். ஆனால் எளிய மனிதர்களில் இவங்க மக்களில் யாராக இருந்தா? அன்னைக்கு அவர் இந்தி திணிப்பு எதிர்த்து போராடினாருங்க அந்த மாணவ சங்க தலைவர். அதனால தாங்க அன்னைக்கு மக்கள் அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்தாங்க.
அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, காமராஜர் தோத்தது வருத்தனா கூட இது நடந்திருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய தலைவரை வீழ்த்தக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னா அவர் யாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு நாங்கள் கொளத்தூர்லேயும் பார்க்குறோம், முதலமைச்சர் வீழ்த்தப்படுறாரு. எதிர்த்தது யாரு? வெறும் அங்கே இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கரண்ட் கட்டு பிரச்சனை இருக்கே. அப்போ இன்னைக்கும் அவர் எளிய மக்களுடைய குரல் தானா? எளிய மக்கள்லாம் அங்கேருந்து வரது இல்லை, அவங்க குரலாக இருக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு அவங்க இல்லை. இன்னொரு பக்கம் திமுகவோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணிகள் வந்து திமுக விமர்சித்து பேசுறதையோ இல்லை கூட்டணியை விட்டு வெளியே போகிறதையும் பார்க்குறோம். திமுகவுக்கு இது பெரிய பின்னடைவு இல்லையா? திமுக இதை விட பெரிய பின்னடைவெல்லாம் பார்த்துருக்கு. காங்கிரஸ் எஸ் அஃப்கோர்ஸ், ஆனால் போகட்டுன்ற நல்லது. ஏன் இப்படி? மொதல் விஷயம் என்னென்னா, எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு விசிகான்ற ஒரு தனி கட்சியாக ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய கொள்கை பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க, அதிகாரம்னு போகிறாங்க. ஓகே, அதிகாரம் கிடைக்குது, நீங்கள் போயிருக்கீங்க. ஆனால் அதிகாரம் எதுக்காக உபயோகப்படணும்னா மக்களுடைய குரலுக்காக உபயோகப்படணும். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள்கிட்ட உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு அவங்களை பற்றி விமர்சித்து பேச மனசே கிடையாது. ஏன்னா அவங்களை வந்து நான் உண்மையிலே ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அவங்க இருந்திருப்பேன். நான் அந்த அளவுக்கு நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. கேள்வி கேட்கும் போது ஏன் சிரிச்சா என்ன தப்புன்னு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த கேள்வியை வேற யாரோ ஒருத்தர் வாயிலிருந்து கேட்டால் நான் கோவப்பட்டு போயிருக்கேன். ஆமாம், இந்த விஷயத்தில் அவங்க அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ உண்மையிலேயே விசிகா போனதுன்னா அது மக்கள் குரலாக நின்றுச்சுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி. இது வரைக்கும் நின்றுக்கல, அது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. காங்கிரஸ் நாங்கள் போகணும். ஆப்வியஸ்லி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் எகிரி குதித்து கொண்டிருந்தவர்கள். இனி இந்த கூட்டணி உடஞ்சா பரவாயில்ல, திமுக வந்து கூட்டடியே இல்லாமல் கூட ஜெயிக்கும் எங்கள் கூட. ஏன்னா வெற்றியில் நட்பு கொண்டாடுறதை விட தோல்வியில் கூட நிற்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள். இவங்க நிற்கலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே போகட்டும். திமுக இதை விட கொடூரமான சுச்சுவேஷனும் பார்த்துருக்கு, இதை விட மோசமான நிலைமையிலேருந்து எழுந்து வந்திருக்கு. இதுலேருந்து எழுந்து வருவோம். இந்த விசிக மட்டும் இல்லாமல் ஐயுஎம்எலோ இல்லை இன்ன பிற கட்சிகளுமே வந்து திமுக விமர்சிக்கிறத இல்லை அந்த சூழல் நம்ம பார்க்குறோம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வேற சூழல் இப்போ மாறி இருக்கு. திமுக இதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷனில் இது வீக்னஸை கொடுக்காதா திமுக? இல்லை, எலெக்ஷன்றதெல்லாம் லாஸ்ட் பார்ட்டு. இன்னைக்கு அவங்க அதிகாரத்தை நோக்கி போயிருக்காங்க. அவங்க மினிஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு துறைக்கும் மினிஸ்டராக இருக்காங்க. இவங்க இனி வரக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு எனக்கு மைண்டில் இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இவங்க என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும். அப்போ அவங்க எடுக்காதப்ப இதுக்கு முன்னாடி நீங்கள் நண்பர்களாக இருந்திருக்கலாம். மக்களுடைய பிரச்சனையில் அவங்க எங்களுக்கு விரோதியாக இருக்கும்போது, மக்களுக்கு எதிரான விரோத செயலை பண்ணும்போது அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க போகிறோம். இவ்வளோதான் மேட்ரே தவிர இன்னைக்கு ஒன்றும் இல்லை. திமுக கூட இருக்கும்போது காங்கிரஸுடைய நிலைப்பாடுன்றது வந்து துணைவேந்தர்கள் நியமிக்கிறதுல கவர்னர் பங்கு இருக்கக்கூடாது, அது முதலமைச்சர் பங்கு தான் இருக்கணும். நாங்கள் இன்னைக்கு அப்படியே என்னவா மாறுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எது முடிவு எடுக்குதோ அதுதான் முடிவு. சொல்லப்போனால் கவர்னரே நியமிச்சுட்டுருங்க, அதுதான் ஒரு உள்ள அர்த்தமே. இப்போ நீங்கள் திமுக கூட இருக்க வரைக்கும் தான் உங்களால் கொள்கை பேச முடியும். நீங்கள் எங்களை பல இடங்களில் எங்களை விமர்சிச்சிருக்கீங்க, எங்களை வழி நடத்திருக்கீங்க, நாங்கள் தப்பு பண்ணும்போது எங்களை கேள்வி கேட்டிருக்கீங்க, இதெல்லாம் மறுக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அது மக்கள் சார்ந்த திட்டங்களாக இல்லை அப்படின்றப்ப நீங்கள் பல வாட்டி எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. உங்களுக்காக நான் பல இடத்த விட்டுருக்கோம். பாமக உள்ளே வரும்போது விசிகா வெளியே போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. பாமகவை நாங்கள் விட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம். விசிகா திருமாவளவன் எங்கள் தோழர் மாதிரி நாங்கள் நினச்சோம். தோழர்னு சொன்னோம். இப்பயும் அந்த நிலைப்பாட்டில் மாறல. முதலமைச்சர்கள் வாழ்த்துக்கள் தான் சொன்னாரே தவிர எந்த விதத்துலையும் அவர் வஞ்சிக்கலை. இப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். போகட்டும். மக்கள் தனக்கு அதிகாரம் கிடைக்குதுன்ற சுயநல நோக்கம் இல்லாமல் அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்கன்ற நோக்கத்தோடு போனால் பரவாயில்ல. இல்லை, நாங்கள் மக்களுக்கு எதிரான செயல்கள் தான் பண்ணுவோம். மக்களுக்கு எதிராக ஒரு செயல் பண்ணும்போது நாங்கள் அமைதி காப்போன்றது ஒரு விதமான மோசமான விஷயம்தான். இன்னைக்கு ஆதி திராவிட நலத்துறைன்றது சமூக நீதித்துறையாக மாறுது. இதெல்லாம் வந்து அரசியல் இல்லாமல் இல்லை, இதெல்லாம் ஒரு அரசியல் காரணம் இருக்கு. மேபி பார்ப்போம். திமுகவினுடைய சூப்பர் சீனியர்ஸ் வந்து திமுகவை ஸ்லோ டவுன் பண்ணுறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இன்னைக்கு நாங்கள் என்ஆர் இளங்கோவன் சார் வந்து முன்னூறு நிறைய பேர் வந்து ஜென்சியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் இவர் வந்து ஜென்சியா உங்களுக்கு இவரை வச்சு தான் நடத்துவீங்களான்ட்டு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அனுபவம் மிக்க இளைஞர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எங்களுக்கு வேகம் இருக்குது, துடிப்பு இருக்குது. ஆனால் ஆற்றல் மிக்க தலைவர்கள் எங்களை வழிகாட்ட போகிறாங்க. அப்போ நாங்கள் எங்கேருந்து கொள்கையை எடுத்துக்கிறது? எங்களை வழி நடத்துறது யார்? தலைவர்கள் இருக்காங்க. அப்போ அவங்க தான் எங்களுடைய பூஸ்டப்பே. நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அரசியல் ரீதியாகவோ இல்லை அரசியல் புரிதல் இல்லாமலோ சில விஷயம் பண்ணும்போது எங்களை வழி நடத்துகிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. திமுகவில் எல்லா காலகட்டத்திலையும் இளைஞர்கள் தான் இந்த கட்சியை முன்னெடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் ஸ்லோ டவுன் பண்ணுறாங்கன்ற விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. சொல்லப்போனால் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இதில் பண்ணுறேன்னாங்க. இல்லை, நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருங்க, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணும்போது எங்களை சரிப்படுத்துகிற இடத்துல வாங்க, நீங்கள் எங்களுக்கு ஆசிரியர்கள் மாதிரி தான் நாங்கள் இப்போயும் சொல்கிறோம். அது ஸ்லோ டவுன்லாம் பண்ண முடியாது. எங்களுக்கு தேவை அனுபவம். இன்றைக்கி ஆற்றல் மிக்க இளைஞர்கள் அதிகாரத்தை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. கீழே இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சியா இல்லைப்பா இப்படி பண்ணக்கூடாது, இது இப்படி தான் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பேசுறது? முதியவர்கள், முதியோர் இல்லம்,
இப்படி கிண்டல் பண்ணக்கூடிய டேர்ம்ஸையும் நாங்கள் பார்க்குறோம். முதியவர்கள் கிடையாது. ஜென்சி மீட்டப்ன்றது இன்னைக்கு வந்து டிஎம்கே ஃபார் சீனியர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, பேட்சாக முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் ஒன்றா இருந்தோம். இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு குழுக்களாக போய் வேலை பார்க்க தயாராகிட்டோம். நாங்கள் இன்னைக்கு ஜென்சி சொல்லிட்டு 2K 90s கிட்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கே பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது நடந்துட்டு இருக்கு, கவனிங்க, நல்லா இருக்கு. ஸோ அதனால இது நாங்கள் திமுகவை விட்டு வெளியவும் வரல, திமுக ஒன்றும் எங்களுக்கு எதிரானதும் கிடையாது. திமுகவை வந்து நாங்கள் அதனால் படித்தவங்க, பலன் பெற்றவங்க, நாங்கள் உங்களுக்காக பேசுகிறோம். இத்தனை நாளாக நீங்கள் எங்களுக்காக பேசுனீங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு வெற்றியை பார்க்கல, நீங்கள் வந்து ஒரு வீழ்ச்சி நேரத்தில் இருக்கும்போது நாங்கள் உங்களால் படிச்சிருக்கோம்ல, நாங்கள் அப்புறம் படித்து பலன் பெற்று என்ன பிரயோஜனம்? நாங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகிட்டு இருக்கோம், எங்கேயோ ஒரு வெளிநாட்டை வேலை பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு காரணமான நீங்கள் இன்னைக்கு அடி வாங்கிட்டு இருக்கு, யாரோ ஒருத்த வந்து சின்ன பசங்க வந்து உங்களை தட்டி பார்க்கும்போது எங்களால் சும்மா இருக்க முடியாது, நாங்கள் உங்கள் கூட நிற்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் நின்றுட்டு இருக்கோம். இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.